டேய் முக்தாரு, நீ கொஞ்சம் நெஞ்சம் அட்டகாசமா பண்ணுன. அதாவது இந்த சூரிய சிவான்னு ஒருத்தருக்காருல்ல, அவரோட சேர்ந்துக்கிட்டு இவங்க 2 பேர் பண்ண கூத்து இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஈவு இரக்கம் இல்லாம அடுத்த குடும்பத்தை பத்தி பேசின ஆபாச யூடியூபரான முக்தார் அவர்கள் மீதும், அதாவது திருச்சி சூரிய சிவா அவர்கள் மீதும் குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? இதை பற்றியும் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையை விட்டுருக்குறாங்க. இதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் திமுக, அதாவது திராவிட மாடல் வந்து பண்ணாத ஊழலே இல்லை, அவங்க தான் கஜானாவை தொடச்சி போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த முதலமைச்சர் பதவியேற்கும் போதே சொன்னார் விஜய் அவர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதை வந்து மறந்துட்டு எல்லாருமே போய் கடந்து போயிட்டு இருக்காங்க. கடந்த 3 வருடத்திற்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அரசு அலுவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்ட விஷயங்களையும் இங்கே எடப்பாடியார் சொன்னார் பார்த்தீங்களா? இந்த விஷயங்களை ஆழமாக நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆபாச யூடியூபரான முக்தாருக்கும் சூரிய சிவா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் வச்சுங்களேன். ஏன்னா அவங்களை இப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அடங்கவே மாட்டாங்க. ஏன்னா திரும்ப வெளியில் வந்து பழையபடி திரும்ப அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்தார் அவர்கள் வந்து ஃபாரின் போய் யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஒரு விஷயத்தை வந்து நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கெல்லாம் ஒரு பிளான் இருந்து தான் குண்டாஸ் போட்டாங்கல்ல. இனிமேல் அடுத்தடுத்த கட்டங்களில் முக்தார் வெளியில் திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்தாலுமே திரும்ப அவர் மீது குண்டாஸ் போடப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மாரிதாஸ், அதாவது யூடியூபர் மாரிதாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களில் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாரே, அதே மாதிரி நம்மளும் வந்துடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மாரிதாஸ் பேசின விஷயங்கள் வேற, இங்கே நீங்கள் பேசின விஷயங்கள் வேற. ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் வச்சுங்களேன், பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற பெண்களை வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது? ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்ட இந்த முக்தாருக்கு குண்டாஸ் இல்லை, இவங்களை உள்ளே வச்சு தாழ்ச்சிடுக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருமே விடவே கூடாதுங்க. திரும்ப இவங்க ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை விடவே கூடாது. தயவு செய்து உயர்நீதிமன்றம் இவங்களை வெளியில் விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பாவங்க, அவங்க கண்ணீர்கள்லாம் இது பதிலாக இருக்கட்டுமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்ததாக யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் மீதும் சீமான் அவர்கள் மீதும் குண்டாஸ் போடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்தாரும் சூரிய சிவா வந்து பெண்களே அவதூறாக அதாவது பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுறது. அதுக்கப்புறம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள், அதுக்கப்புறம் வந்து முதல்வர் வரைக்குமே, பிரதமர் வரைக்குமே நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏன்னா பிரதமருக்கும் நீங்கள் இப்போ திராவிட மாடலுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஆபாசமாக பேசுறதுனால உங்களுக்கு குண்டாஸ் போடப்பட்டது. ஆனால் மாரிதாஸ் அவர்களும் சீமான் அவர்களும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு பரப்பிட்டு வராங்க. இதனால வந்து ஆல்ரெடி மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார். சீமான் கைது செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக குண்டாஸ் போடப்படும். திரும்பவும் மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர் மீதும் குண்டாஸ் போடப்படும் அப்படின்றதுதான் தரிசனமான உண்மை. ஏன்னா இவங்க 2 பேருமே தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்க. அதாவது அவதூறை பரப்பிக்கிட்டு வராங்க. கூடிய விரைவில் இதை நடக்குதா இல்லையான்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க மக்களே. ஏனென்றால் ஒரு எல்லை இருக்குங்க, அந்த எல்லையை மீறக்கூடாது. ஏன்னா இங்கே சவுக்கு சங்கர் வந்து ஆதாரப்பூர்வமாக பேசின விஷயங்களுக்காகவே போன அரசு வந்து குண்டாஸ் போடப்பட்டிருக்குது. நீங்கள் ஆதாரம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை மாரிதாஸ் அவர்களும் சீமான் அவர்களும் பேசினா சும்மா விட்டுருவாங்களா? கண்டிப்பாக அவர்கள் மீதும் குண்டாஸ் போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கூடிய விரைவிலே நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த முக்தார் அவர்களுக்கும் இந்த சூரிய சிவா அவர்களுக்கும் வந்து குண்டாஸ் போடப்பட்டதில்ல. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே இந்த திராவிட மாடல் அரசு இருந்ததுன்னா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல, திரும்ப அவங்களை எப்படியெல்லாம் ஆழத்தி எடுத்து அவங்கள பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே சவுக்கு சங்கர் அவர்களின் சாபம் சும்மா விடுமா? நடக்குமா இல்லையா? அதுதான் நடந்திருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக அரசு வந்து, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போதே நான் வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொன்னார். அதே போல் வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையை விடுவதற்கு முன்பு ஒரு விஷயங்களை நான் கூறிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம்னு வச்சுங்களேன். அதாவது வர 18ஆம் தேதி வந்து திரும்ப சட்டசபை வந்து கூட இருக்குங்க. அதில் வந்து பட்ஜெட்டு சார்ந்த சில விஷயங்களையும் பேச இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது பார்த்தீங்களா,
அவங்க வந்து அங்கே பல பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து பேசி சட்டசபையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்கணும், அதாவது அடிதடி சண்டை வரைக்குமே நம்ம வந்து போகணும் அப்படின்ற ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க பிளானில் சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்கன்னா, குளத்தூர் எம்எல்ஏ, அவர் முன்னாள் முதல்வர்லாம் சொல்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பிளான் பண்ணி வச்சிருக்காரு, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் எடப்பாடி அவர்களிடம் தெரிவித்து இருவரும் சேர்ந்தார் போல நம்ம எல்லா விஷயங்களையுமே முன்வைக்கணும், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வேண்டும், கோரிக்கைகளை வைக்க வேண்டும், அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்வு எல்லாம் நம்ம ஒரே மாதிரி இருக்க வேண்டும் சொல்லி செய்வதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் மக்களே. இப்போ எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு இப்போ திராவிட கழகத்தின், அதாவது அண்ணா திராவிட கழகத்தின் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு ஏன்னா அவரும் இது உடன்படுறாரே, அதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, இப்போ இங்கே நம்ம வெள்ளை அறிக்கைக்கு வருவோம். தமிழ்நாட்டில் எந்த வருடங்களில் எவ்வளோ கடன் இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது 2011 வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி வந்து கடனாக இருந்தது. அதுக்கப்புறம் 2021 முடியும் போது அது இடையில வந்து யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு தெரியும், எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்னாடி வந்து 2023 டிஎம்கே ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி 4.5 லட்சம் கோடி இருந்தது. அப்போது 2026 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்குது, 10.5 லட்சம் கோடி. ஆனால் அதுதான் இல்லைங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை கூறியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் நிதியமைச்சரான மரியா வில்சன் அவர். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,80,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 10.5 லட்சம் கோடின்னு சொன்னதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா 2025 சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போ 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பின்பு உள்ளே போனாங்க தெரியுங்களா, உள்ளே போனதையும் எடுத்த லிஸ்ட்டு தாங்க 13,80,000 கோடி. அப்படின்னா இங்கே எத்தனை கோடி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 2021 முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி செய்ததற்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி அதிகமாக பார்த்தீங்கன்னா செலவு செய்திருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் வந்து உங்களுக்கு புதக்குழியா, நீங்கள் என்னத்தை செஞ்சீங்க? அப்படி இந்த மகளிர் உரிமை தொகையை தவிர எதுவுமே செய்யலை. ஆனால் இங்கே 8.5 லட்சம் கோடி வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போது இங்கே எவ்வளோ பணத்தை இவங்க அடிச்சிருக்காங்க, அதாவது அரசு கஜானாக்கு வர வேண்டியதெல்லாம் யாரோட கஜானாக்கு போயிருக்கு அப்படின்றத மட்டும் மக்களை நீங்கள் பாருங்கள். இதில் முக்கியமாக அதாவது நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய நிதியமைச்சரின் அதிகாரியாக இருக்கக்கூடிய சித்திக் அவர்களும் நிறைய விஷயங்களை கூறியிருக்காங்க. அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு கூறிட்டுருக்காங்க. மெயினாக குஜராத்தை வந்து எடுத்திருக்காங்க. குஜராத் மாடல்னு சொல்லியே அதுனா பிரதமர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போதே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். அதெல்லாம் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, டெல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், நம்ம இந்த சைடு தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். வருவாய் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. கடனை வந்து வாங்கி குமிச்சிருக்காங்க. குமிச்சு என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே எழுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பொய்யான தகவல்களை கொடுத்துருக்காங்க பட்ஜெட் சம்மந்தமான விஷயத்துல. அதாவது உண்மையை மறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க. பொய்யான தகவலை கொடுத்துருக்குறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது சட்டசபையிலே, அதாவது மக்கள் மன்றங்க, அது மக்களுக்கான மன்றம், மக்களுக்கு என்ன தேவையோ அங்கே பேசக்கூடிய இடம், பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடிய இடம், மக்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து வரி பணத்தில் என்ன செய்யணும் அப்படின்ற பேசக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் எல்லா தகவல்களுமே பொய்யாக உண்மைக்கு புறம்பாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ எதிர்க்கட்சியாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணினார் அப்படின்ற ஒரு கேள்வியையும் மரியா வில்சன் அவர்கள் வைக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் மரியா வில்சன் அவர்கள் சொல்கிறார். என்னன்னா 22,000 கோடி வந்து வளர்ச்சி பணிகளுக்காக செய்தோம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே வருவாய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லா மாநிலங்களிலும் எல்லா நாட்டிலையுமே அமெரிக்கா முதற்கொண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் அவங்க நாட்டு வளர்ச்சி திட்டங்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, இவ்வளோ கேடுகட்டத்தனமாக யாருமே பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களாக வாங்கிய கடனுக்கு 2 மடங்காக இரட்டிப்பாக்கான ஒரே ஒரு கட்சி எதுன்னா இந்த திராவிட மாடல் தான். இவங்களாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? அவ்வளோ பொய் பேசுகிறாங்களேங்க. மக்கள் வரி பணத்தில் இந்த அளவுக்கு வந்து அவங்க கஜானாவை நிரப்புறதுக்காக பண்ணிட்டு இப்போ வண்டையாக தமிழக வெற்றி கழகத்தின் மேலே பார்த்திங்கன்னா அவதூறு வர பரப்புறது.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 13,18,000 கோடி ரூபாய்ன்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்தையும் கணக்கீடு செய்யும் பொழுது அங்கே இந்த பிரச்சனையே இல்லை, வருவாய் கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இது இந்தியாவுக்குள்ள தானே அந்த மாநிலம் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இங்கே தமிழ்நாட்டில் இவங்க என்னத்தை பண்ணி கிழிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குளத்தூர் எம்எல்ஏ வந்து பதில் சொல்வாரா? சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த வெள்ளை அறிக்கையை எடுத்துக்கொண்டு, அதாவது 26 பக்கம், 28 பக்கம் நினைக்கிறேன், இந்த 28 பக்கங்களுக்கான வெள்ளை அறிக்கைக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா? பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்து இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இந்த உதவாநிதியும் கனிமொழி இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கே போய் இந்த தம்பதிகளை வாழ்த்துறதுக்கு பதிலாக அங்கேயும் போய் அரசியல் பேசுகிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது திரும்ப திரும்ப அவதூறாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா உண்மையிலுமே அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா, இல்லை கல்யாணம் நடந்தவங்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷூட்டிங் நடத்துனீங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போன தடவை வந்து ஆட்சி பண்ணியிருந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஷூட்டிங் நாடகங்கள்லாம் இது மூலியமாகவே நல்லா தெரியுதுன்னு வச்சுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் பிரமுகர்களும் கூறுகிறார்கள். அதாவது டாஸ்மாக்ல இவங்க அடித்த கொள்ளையும் மணலில் அடித்த கொள்ளையும், இந்த பக்கம் வந்து கல்குவாரி இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டையும் சொல்லிட்டாங்க. இது அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய நீங்கள் வந்து நியூஸ் சேனல்லையும் பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடஞ்சி வச்சுருக்காங்க சட்டத்துக்கு விரோதமாக. இங்கெல்லாம் அடித்த கொள்ளையெல்லாம் எடுத்து கொண்டு வந்தால் இந்த 10 லட்சம் கோடி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ சொன்ன விஷயங்களை விட்டுருங்க, இந்த 10 லட்சம் கோடியை வந்து அடைச்சிடலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தூசி தட்டி எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இதற்காக ஒரு அமைச்சரை போட்டு இதற்காக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டீம் அமைச்சு வேலை செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்த சோழிப்பையும் முடிச்சுக்கலாம். இதுதான் உண்மை. நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இருந்ததற்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டதுக்கு அப்புறம் இங்கே அவங்க பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு போயிருக்காங்களா. அந்த பிளான் பி அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கசிஞ்சிடும். அதெல்லாம் வெளில வராமல் இருக்கான்னு வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் தும்முனாவே வெளியே வந்துடும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தயவு செய்து இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து கடைசியில் பேசித்தாங்க ஆகணும். என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து அது இந்த அரசு அலுவலருக்கு குறிப்பாக இந்த டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் இருக்குது. அப்போது இங்கே எப்படி மக்களுக்கான விஷயங்களை நம்ம வந்து அத்தியாவசிய விஷயங்களையும் அடிப்படை விஷயங்களையும் செய்ய முடியும்? அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவு வந்து கிட்டத்தட்ட 365 நாளில் 100 நாளைக்கு மேலே லீவே வருதுங்க. அப்போ இந்த சம்பளம் எல்லாம் அவங்களுக்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இதுவும் உண்மை. ஏனென்றால் இங்கே அரசு அலுவலர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்த உடனே 2% வந்து உயர்த்திருந்தாங்க. அதாவது 2026 ஜனவரிலேருந்தே சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் ஐடியா கொடுத்தது? அதுதான் தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ஆர் இருக்கக்கூடிய இந்த அரசு அலுவலர்கள் தான். ஏதாவது சொல்லணும்னு தோணுதுங்க. ஏன்னா இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அரசு அலுவலர் இருக்காருன்னா அவர் வந்து குறைஞ்சது நம்ம வச்சுக்கலாம் 1 லட்ச ரூபாய். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் வந்து 1,24,000 ரூபாய் வாங்குறாரு. அவரோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்துங்களேன், கிட்டத்தட்ட 15 லட்சம் வருதுங்க. 15 லட்சம் அவங்க வாழ்வாதாரத்தை எவ்வளோ உயர்த்தும்? இங்கே 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு இப்போ மாடு மாதிரி உழைச்சாலுமே கிடைக்காம பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏன் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை? எந்த அரசு வந்தாலுமே இப்போ வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க, நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதாவது இந்த திராவிட மாடல் வந்து பண்ண ஊழல் தனத்தையும் இவங்க பண்ண அட்ராசிட்டியும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே அரசர்களுக்கு ஏன்பா வந்து அகவிலைப்படி உயர்வு நீங்கள் உயர்த்திக்கிட்டே போகிறீங்க? இதை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி. இந்த கருணாநிதி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகவிலைப்படி உயர்வை வந்து அரசு அலுவலர்கள் உயர்த்திக்கிட்டே இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரசு அலுவலர்கள் கிட்டத்தட்ட 1.5 to 1.25 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போது இவங்கள வந்து நம்ம வந்து அதாவது இந்த சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இங்கே ஓட்டுக்கு நீங்கள் மறைமுகமாக கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா அரசு அலுவலர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு தடவை கூட ஆட்சி அமைச்சிருக்க முடியாதுங்க. இவங்களால தான் ஆட்சி அமைச்சாங்க. ஏன்னா இங்கே தான் கவனம் செலுத்துவார். விவசாயத்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டார்னு வச்சுங்களேன். விவசாயத்தை வந்து ஒரே ஒரு பயிர் கடன் தள்ளுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மற்ற விஷயத்துக்கு யாருமே கண்டுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அரசு அலுவலர்களை பற்றி
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்களை பற்றி யாருமே பேசுவதில்லை. இந்த சம்பள விஷயங்களை பற்றி பேசவில்லை. எடப்பாடியார் அவர்களும் 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு அப்படியே விட்டார். ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசினார் பார்த்தீங்களா, அதுக்கான அடி தான் இங்கேயே விழுந்துருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்துக்கு போயிட்டார் பார்த்தீங்களா. இதுவும் ஒரு காரணம் தான். மக்கள் அவங்களாம் வந்து மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. ஒருவேளை எடப்பாடி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த அகவிலைப்படி உயர்வு இந்த 2000 3000 கிடைக்கிறத கிடைக்காம போயிருமே. 1,24,000 சம்பளம் வாங்குறாங்களா, 1,50,000 லட்சம் வாங்குறாங்களா, இதில் இன்னும் 2000 3000 வேணும்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது 7வது படிக்கும் போது 25,000 30,000 1,00,000 வந்து மொபைல் ஃபோனு, காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது. இவங்க வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டு போகுது. ஆனால் இங்கே 70% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இவங்க வாழ்வாதாரம்லாம் அப்படியே தான் இருக்கிறது. இங்கே என்னதான் வெள்ளை அறிக்கையை விட்டாலுமே இந்த பக்கம் ஒரு விஷயம், அதாவது அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்னோட ஐடியாவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகை 50,000த்திற்கு மேல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், சிறப்பாக இருக்கும். இதுக்கு மேலே யாருக்குமே கிடையாது. இல்லைன்னா ஒரு 60,000 இது வந்து குறைச்சின்னா அவங்க அதாவது ரிட்டையர் ஆகிற சமயத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே அப்படியே தூக்கி பாருங்களேன், எவ்வளோ பணம் மிச்சமாகும்னு பாருங்களேன். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து நிறைய பேர் வசப்பட்டு வராங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இங்கே அரசு அலுவலர்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து 2% 3% உயர்த்திட்டு போகிறீங்களே, இதை வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் சும்மா இருந்துருவீங்களா? அப்போ 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக இங்கே ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா நடக்கும். அப்போ 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஏன் கொடுத்தோம் எதற்கு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வாழ்வாதாரமே உயரலையப்பா, அப்படியே தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். எதுக்கு 2,000 ரூபா நீங்கள் அறிவிச்சிங்க, 1000 எதுக்கு அறிவிச்சிங்க, கொடுக்க முடியாத ஒரு தொகை அப்படின்றீங்க. அப்போ இங்கே மட்டும் எப்படி அரசு அலுவலர்களுக்கு மட்டும் எப்படி நீங்கள் அகவிலைப்படி உயர்வு கொடுக்குறீங்கன்னு ஒன்றுமே புரியலையே எங்களுக்கு. இப்போ 1.25 கோடி மக்கள் இருக்காங்களப்பா, அதாவது அரசு அலுவலர் இருக்காங்களப்பா, எப்படி நீங்கள் உயர்த்துறீங்கன்றது ஒரே குழப்பமாக இருக்கு. அப்போ இந்த 1000 ரூபா உரிமை தொகையை மட்டும் வந்து சுட்டி காட்டே இருக்காங்க. அது 2,000 ரூபாய் எப்படி கொடுக்கறது, 1000 ரூபாய் எப்படி கொடுக்கறது, அடுத்தடுத்து வந்து எப்படி இதை அமுல்படுத்துவாங்க, அதாவது கடன் வந்து சுமை அதிகமாகிட்டே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் வெள்ளை அறிக்கை வந்து வெள்ளை பேப்பராக வெத்து பேப்பராக மாறிவிடும் அப்படின்றதான் உண்மை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி தயவு செய்து தமிழ்நாடு கடனில் இருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல ஆட்சியை செய்தால் சிறப்பாக தான் இருக்கும். இது மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய உறவு இருந்தீர்கள். தமிழ் தேசிய உறவு மகேஷின் அன்பு வணக்கம்.